நிறைய பேர் பேச வேண்டியது இருப்பதனாலும் சிறிய கருத்தா ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு திருமணம் ஏன் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்கான எளிமையான விஷயமாக இதை பயன்படுத்திக்கலாம் சார். நீங்கள் ஒரு ஜாதகத்தில் அவருடைய குரு செவ்வாய் சனிக்கு திரிகோணத்தில் ஒரு பெண் கிரகம் இருப்பின் அவருக்கு இளமையில் திருமணம் நடைபெறும். அப்போது அவருக்கு குருவுக்கு செவ்வாய்க்கு சனிக்கு திரிகோணத்தில் பெண் கிரகம் இல்லை என்றால் அவருக்கு தாமத திருமணம். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திராதிபதி வக்ரகிரக சாரம் ஏறி அவருடைய 7ஆம் அதிபதியும் வக்ரகிரக சாரத்தில் இருந்தால் அவருக்கு 30 வயதிற்கு மேல் திருமணம். ஒருவருடைய 7ஆம் அதிபதி நீச்சகிரக சாரமோ வக்ரகிரக சாரமோ இருந்தால் அவருக்கு தாமத திருமணம். ஒருவருடைய ஆண் கிரகம் பெண் கிரகத்தை தொடவில்லை, ஆனால் அவருக்கு எளிமையாக திருமணம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அவருக்கு 1, 5, 7, 9 இருந்து திசை நடந்திருந்தால் அவருக்கு திருமணம் நடைபெறும். ஒருவருடைய 1, 5, 7, 9 ஒரு கிரகம் திசை நடத்தி இருந்தால் அவருக்கு காலத்தில் திருமணம் நடைபெறும். யாருக்கு தாமத திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவருடைய லக்னம் அப்படிங்கிறது உடைபெற்ற நட்சத்திர சாரம் ஏறி அவருடைய 7ஆம் அதிபதியும் உடைபெற்ற சாரத்தில் இருந்தால் அவருக்கு தாமத திருமணம். ஐயா அவருக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அவருக்கு திருமணமே ஆகலை அப்படிங்கிற அடுத்த நிலைக்கான ஒரு கேள்வி வருதுன்னா அவருடைய குரு அவருடைய சுக்கிரன் ராகு கேதின் சாரத்தில் ஏறி ராகு கேதுவுடன் 10 டிகிரிக்குள் இருப்பதில் திருமண தாமதத்தை கொடுக்கிறது ஐயா. சரி, இதற்கான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் சுக்கிரனை தொடுகிறதுனால் செவ்வாய் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது தடையில்லாமல் சீக்கிரம் திருமணம் நடைபெறும். அதேபோல் சுக்கிரன் முதல் குருவோட நட்சத்திரத்தில் திருநாள் திருச்செந்தூர் வழிபாடு செய்வதன் மூலம் மிக தாமதமில்லாமல் திருமணம் நடைபெறும். இதற்கு எல்லாத்திற்கும் முதன்மையான விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கோ அந்த அளவிற்கு தான் நமக்கு இந்த மற்ற தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளுடைய ஆசி வழங்கக்கூடிய வல்லமை உண்டு. வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை உங்கள் குலதெய்வத்தை எந்த அளவிற்கு வணங்குகிறீர்களோ அந்த அளவிற்கான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். ஜோதிடத்தில் எண்ணற்ற தகவல்கள் பொதிஞ்சிருக்கு சார். ஒவ்வொன்றையும் நாம் மனதார தேடி பிடிக்கும் பொழுது தான் கிடைக்கும். ஒரு புத்தகத்தில் ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விதியை நாம் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோமோ அந்த அளவிற்கு தான் பலன் சொல்ல முடியும். நம்ம ஒரே ஒரு விதியை மட்டும் தெளிவாக வைத்திருந்தாலே பலன் சொல்லலாம். அதற்கு நம்மளுடைய ஆய்வு அப்படிங்கிறது முக்கியம். அதனால் எல்லாருமே முடிந்த அளவிற்கு படிப்பதை விட்டு அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுதே நமக்கு எல்லா விஷயங்களும் எளிமையாக வாய்ப்பளிக்கத்தமைக்கு நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். வாஸ்து சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாஸ்துவை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சொல்லக்கூடிய நபர் வளம் வசந்த் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஐயாவுக்கு